ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறதா வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் டைமிங் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ரொசீஜர் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா, டெஸ்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ 20ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதாவது 7:30 மணிக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஸோ 8:30 மணிக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயும் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும். ஒரு சில டைமில் உங்களுக்கு வீடியோக்கு பதிலாக டேரெக்டாகவே நம்ம கொஸ்டினையே வந்து பிடிஎஃபாக நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த குரூப்பில் டெஸ்ட்டு 1க்கான மெட்டீரியல், ஓஎம்ஆர் ஷீட் இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் காப்பி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரையே பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நிறைய பேஜஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பர் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷீட் வர மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வந்து அப்படியே டெஸ்ட் அட்டன் பண்ணுறதால ஃபோன்லேயே வந்து கொஸ்டின் பேப்பரை வச்சு ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதால நம்ம வந்து கொஞ்சம் கிளியராகவும் விசிபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம வந்து பேஜஸ் வந்து அதிகமாக வர மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ பர் பேஜுக்கு வந்து 2 பேஜ் வர மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட்டு 1க்கான மெட்டீரியல் நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் நம்ம 35 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தமிழ் நீங்கள் வந்து ஃபுல்லாக புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து போதும். சரிங்களா? ஸோ அழகு 1 வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பார்ட்டாக வந்து டெஸ்ட் வைக்கிறோம். அழகு 2லேருந்து 2 பார்ட்டு, ஸோ அழகு 3லேருந்து 2 பார்ட்டு, அழகு 4, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகு 7 வந்து 4 பார்ட்டாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து புக் வைஸ்லேயும் வந்து நியூ புக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான டாபிக்ஸு ப்ளஸ் வந்து எந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் ஸோ இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம மெட்டீரியலுமே வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கான டைமிங் இது தான். ஸோ 7:30 மணிக்கு உங்களுக்கு எய்தர் வீடியோ அல்லது பிடிஎஃப் ஸோ அல்லது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சர்ன் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் டெலிகிராம் குரூப்லேயும் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறோம். ஸோ 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் வந்து வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இல்லை, அடுத்தடுத்து வேகன்சி வந்து அரைஸ் ஆகும்போது ஸோ அதை ஆட் அண்ட் டவுன் மூலமாக வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? குரூப் 4ல் போகிறதுக்கும் குரூப் 2ல் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னோக்கி போகணும் அப்படின்னா ஸோ குரூப் 4 விட குரூப் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதனால் கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.